نؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في مكتب التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்திலே நம்மை இணைத்தவர்களாக இந்த அல்லாஹ்வின் அருளுக்குரிய ஜும்மா மஜ்லிஸிலே இங்கே வீற்றிருக்கின்றோம். இந்த ஒரு நல்ல தருணத்தில நாம் கவனிக்க தவறிய ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் கவனத்தில் கொண்டால் மிக நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில ஒரு சில செய்திகளை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 100வது வசனம் ஒரு அழகான ஒரு செய்தி ஒன்றை கூறுகின்றார். அது மேலோட்டமாக படித்தால் பெரிய அளவில் அது பொருள் விளங்காது. கவனமாக படித்தால் அதில் பல நற்செய்திகள் அடங்கியிருப்பது நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வஸாபிகூன அவ்வலூன மினல் முஜாஹிரீன முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன இத்தபவுஹும் பிஇக்ஸான் வஇக்ஸானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹும் வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தில் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா தாலிகல் ஃபௌசுல் அதீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை நிறைவு செய்யும் பொழுது தாலிக ஃபௌசுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அப்படி மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் பல இடங்களிலே கூறக்கூடிய செய்திகளை எல்லாம் கவனித்து பார்த்தால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு வாழ்ந்த மக்களுக்கு அந்த வெற்றி உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்பதையெல்லாம் நாம் காண முடியும். நமக்கெல்லாம் பொதுவா அவ்வளவு டைம் கிடையாது. குரானை உட்கார்ந்து ஆராய்ந்து சிந்திச்சு ஒரு 10 வருஷம் படிச்சாலும் கவனமா படிக்கிறதுக்கு. நம்மெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை ஆள்வதற்கு பிறந்த நம்ம மக்கள், நம்மளோட ஆட்சியை நடந்துகிட்ட உலகத்துல அந்த எண்ணத்துலதான் நம்ம மனப்பால் குடிச்சு என்ன செய்யறோம், மார்க்கத்தின் பக்கமே கவனத்தை திருப்பாமல் அதற்கு நேரம் செலவழிக்காமல் ஏதோ உலகத்துல நம்ம இல்லைன்னா பூமியே நின்று சூரிய உதிக்காத லெவல்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வசனம் நமக்கு விளங்குகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முதலாவதாக ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டவர்களும். முஹாஜிர்கள் என்றால் நாடு துறந்து
மக்காவை விட்டு சொந்த மண்ணை விட்டு மதினாவிலே குடியேறியவர்கள். அவர்கள் மாத்திரம் அல்ல, சல்மான் பாரிசு போன்றவர்கள் பாரசீக நாட்டை விட்டு குடிதிறந்து அவங்களும் எங்க வந்திருக்காங்க, மதினாவுக்கு வந்து குடியேறினார்கள். இது போல நிறைய மக்கள் அபிசீனியால வந்தவங்க உண்டு, நிறைய மக்கள். அதுல அதிகமான மக்கள் முஹாஜிர்களாக மக்காவிலிருந்து மதினாக்கு வந்தவர்கள். அந்த மக்களில் முதலில் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களும், அதுபோல மதினாவில் இருந்த அந்த தோழர்கள், நபி தோழர்களில் முதலாவதாக ஈமான் கொண்டார்களே அவர்களும், அவர்களை பின்பற்றியவர்களும், அவங்கள பின்பற்றி அப்படியே அவங்க செய்த செயல்களை எல்லாம் அவ்வாறே செய்தவர்களும், எல்லா நற்கர்மங்களிலும் அவர்களை பின்தொடர்ந்தவர்களும் இருக்கின்றார்களே அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைகின்றான். இதுல கிட்டத்தட்ட ஒரு நான்கு விஷயம் இருக்கு. என்ன பண்ணா, வல்லதீன சாபிக்கூன் அவருடன், முதலில் ஈமான் கொள்வதிலே முந்திக் கொண்டவர்கள் யாரு? முஹாஜிரின், அப்புறம் அன்சார், அப்புறம் வல்லதீன இத்தபு, அவர்கள் பின்பற்றினார்களே பிக்சானின், நல்ல ஒரு காரியங்களில் அவங்களை அப்படியே பின்பற்றினார்கள் அவர்கள். இவர்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்கு ஆளானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹும் அந்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தில் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. அல்லாஹ் நிறைய இடத்துல காலிதீன ஃபீஹா என்றுதான் சொர்க்கத்துக்கு சொல்லும்போது சொல்லிட்டு இருப்போம். ஒரு சில வசனங்கள்ல காலிதீன ஃபீஹா அபதா என்ற வார்த்தைய அங்கே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்பதை தாண்டி அவர்கள் என்றென்றும் அங்கே நிரந்தரமாக தங்கி ஒரு சந்தோஷத்தின் மேலீடாக அந்த மக்களுக்கு நற்செய்தியாக இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு வசனத்துல ஒன்றுதான் இது. எனவே இதுதான் உங்களுக்கு மாபெரும் வெற்றி என்று அல்லாஹ் கூறுகின்றார். இது நல்ல கவனிச்சீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் முதலில் ஈமான் கொண்டவர்கள் என்ற உள்ள இருந்து அப்படியே யாரெல்லாம் பின்பற்றி வருகின்றார்களோ அப்படிங்கிற பட்டியல்ல நாமும் அவர்களை அப்படியே பின்பற்றினால் நாமும் அந்த லிஸ்ட்ல வந்துடுவோம். கேமரா வரை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்களை பின்பற்றுதல், அவர்கள் எதை பின்பற்றினார்கள்? முஹாஜிர்களும் அன்சாரிகளை எதை பின்பற்றினார்கள்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றினார்கள். அப்போ நாமும் அதையே செய்து அதே வழியில் பயணித்தோம் என்றால் நமது சொந்தமாக இருக்கக்கூடிய மார்க்க அறிவில்லாத சுருங்கி போன மூளைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு கற்றுத்தந்த மார்க்கத்தை அப்படியே பின்பற்றினோம் என்று சொன்னால் நாமும் அந்த வழியை சென்று விடுவோம். இதை விளக்கக்கூடிய, இதை தெளிவுபடுத்தக்கூடிய இன்னொரு வசனம் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்றான், நபியே நீங்கள் கூறுங்கள் என்று என்ன செய்யறான், அந்த வசனத்துல ஆரம்பிக்கிறான். அந்த வசனத்துல அல்லாஹ்வின் தூதர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற, நபியே கூறுங்கள், குல் ஹாதி சபீலி உது இலா இலல்லாஹி அலா பசீரத்தின் அனா மின தபவனி. குல் நபியை நீங்கள் கூறுங்கள், ஹாதி சபீலி, இதுதான் நேர்வழி, அதுவும் இலல்லா, இது என்ன நேர்வழி? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, அல பசீரத்தின் அனா மின தபனி, என்னையும் என்னை பின்பற்றுவர்களையும் இது நேர்வான வழியில ஞானத்தின் மீது இருக்க வைக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதரை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு சொல்றான், சுப்ஹானல்லாஹ் வமா அன மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் மிக தூய்மையானவன், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களில் ஒருவனாக இல்லை என்று சேர்த்து சொல்லலாம். அப்ப என்ன இது இந்த விஷயம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தாங்களா, அவங்க எந்த வழியில இருந்தாங்க? அதான் முதல்ல பார்த்தோமே அந்த வழிக்கு விளக்கம். அது என்ன வழி சொல்றாங்க? நேரிய வழி, அல்லாஹ்வினால் காட்டப்பட்ட நேர் வழியில் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் நேர் வழியில் இருப்பதோடு மட்டுமற்றாமல் நாங்கள் தெளிவான ஞானத்தில் இருக்கிறோம் என்று மக்கத்து காவிரருக்கு சொல்ல சொன்னான் அல்லாஹ். சொல்லிட்டு கடைசியாக அம்மா அன மினல் முஷ்ரிகீன், நாம் இடைவெளிப்போரில் ஒருவனா இல்லை என்று சொன்னான். ஏன் தெரியுமா? அங்க இருந்த மக்கள் எல்லாம் மக்கத்து காப்பீர்கள் அல்லாஹ்வை தெரியாதவங்க இல்ல, அல்லாஹ்வை தெரிந்தவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொள்ளல.
இங்கதான் அவங்களுக்கு பிரச்சனை வச்சு, மறுமையை ஏற்றுக்கொள்ளல. அதனால அல்லாஹ்வை ஏற்று மறுமையை மறுத்ததினால் அவர்கள் காபிர்கள் என்று அல்லாஹ் அறிவித்தார். இப்ப இஸ்லாமே என்ன அப்படின்னா, ஆமன்து பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொள்வதுதான் ஈமான். அல்லாஹை மட்டும் ஈமான் கொண்ட ஈமான் கொள்வது அல்ல என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகின்றான். அதோடு மட்டும் இல்லாம மறுமை நாளை ஈமான் கொள்ளாத அந்த மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ் என்ற பெயரில கௌபத்துல்லாவை வலம் வந்தார்கள். ஜம்சம் நீர் புனிதமானது என்று கருதி அவர்கள் அருந்தி வந்தார்கள். ஹாஜிகளுக்கு அவர்கள் உபகாரம் செய்து வந்தார்கள். எல்லா நல்ல வேலையும் செய்தாங்க. ஆனா இஸ்லாத்தில் இல்லை. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவர் இப்போ சொல்றாரு கொஞ்சம் நாம ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்தால இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் அவர்களை பார்த்து முஷ்ரிக் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க என்று சொன்னாங்க. இதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கலாம் சொன்னா, சில நபித்தோழர்கள், முக்கியமான நபித்தோழர்கள் சொன்னாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால மிருகங்களை, கால்நடைகளை வணங்கி கொண்டிருந்தோம். இன்னைக்கு அது இருக்கா இல்லையா? கால்நடைகளை வணங்கி கொண்டிருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், சமாதிகளை வணங்கி கொண்டிருந்தோம். ஒன்றுமே இல்லை என்றால் சமாதி போல ஒன்றை உண்டு பண்ணி ஆட்டினுடைய பாலை கறந்து அந்த சமாதி மேல தெளிச்சு என்ன செய்வோம், அந்த சமாதியை ஒன்று போல ஆக்கிட்டு அதையும் நாங்க என்ன செய்வோம், வழிபடுவோம். ஆனால் கபூத்துல்லாஹ் வர வருவோம், ஹஜ்ஜுக்கு மக்களுக்கு உதவி செய்வோம், அல்லாஹ் உறுதியா நம்புவோம். ஆனால் அல்லாஹ் தூதர் மறுமை நாளின் நம்பிக்கை ஊட்டிய பின்னர் தான் தெரிந்தது நாங்கள் இஸ்லாத்தில் இல்லை என்பது. இஸ்லாம் தான் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட மார்க்கம் என்பது தெரிந்தது. அதன் பின்னால் தான் எங்களுடைய வாழ்க்கை மாறியது என்று அதிகமான மிக முக்கியமான நபித்தோழர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய செய்யறாங்க, நமக்கு தகவல் தராங்க, பதிவு செய்யறாங்க, இப்படித்தான் நாங்க இருந்தோம் அப்படின்னு. அப்ப அந்த நபித்தோழர்கள் தான் மறுமையை நம்பிய உடனே அப்படியே மாறினாங்க. இப்ப நல்லா விளைக்கிறது. இப்ப இந்த எந்த வழியில இருந்தாங்க, அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வின் தூதர் அதை மதிச்சாங்க, ஈமான் கொண்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மறுமையை நம்பினார்கள். இதையெல்லாம் நம்பினால்தான் இஸ்லாத்துக்குள் வர முடியும் என்று இருந்தார்கள். இன்னைக்கு நாம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை மதிக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை ஈமான் கொண்டிருக்கிறோம், மறுமை நாளை நம்பிக்கிறோம். ஆனா வாழ்க்கையில அது பிரதிபலிச்சுதா என்பதுதான் கேள்வி. அவங்களுக்கு வாழ்க்கையில பிரதிபலிச்சது, அவங்களுக்கு வாழ்க்கையில பிரதிபலிச்சது. சுஹைப் இப்னு சினான், இது பல தடவை பல இடங்கள்ல சொன்ன நிகழ்வு, இது வரலாற்று உண்மை. சுஹைப் இப்னு சினான் என்ற நபித்தோழர் பொற்கொள்ளராக இருந்தார். அவர் மக்காவிற்கு பிழைக்க வந்தார். வரும்பொழுது அவர் கையில எந்த விதமான பொருளாதாரம் கிடையாது. அவர் மக்காவுக்கு வந்த காலத்திலே அங்குள்ள மக்காவாசிகள் எல்லாம் அணிகலன்களையாக தங்கத்தை வைக்கல, தங்கத்தை கட்டியாக உருண்டையாத்தான் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது, நகைன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியாது. அவர் எங்க நாட்டை எடுத்தது, நாங்க இது மாதிரிதான் பண்ணுவோம் சொல்லி அவரும் பாரு மக்காவாசி கிடையாது, வெளியிலிருந்து வந்தவர். செய்தாரு, உங்களோட தங்கங்களை என்கிட்ட தாங்க, நான் உங்களுக்கு அணிகலன்கள் ஆக்கித்தாரேன்னு சொல்லி அணில்கானங்களாக அப்படியே நகைகளா செஞ்சு கொடுத்து ஆச்சரியப்பட்டாங்க. தங்கத்தை இப்படிலாம் செஞ்சு போட முடியுமான்னு. அப்ப மக்காலோட அனைவருமே கொடுத்தவனா அவங்க மிகப்பெரிய பொருளாதாரத்துல உயர்ந்திருந்தாங்க. எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரத்துல பேர் கட்டுதாங்க, ஒரு ஆளு தான். அவர் மட்டும்தான் அன்னைக்கு செஞ்சிருக்காரு, நகை கையாளக்கூடியவர். அதிவேகமாக பொருளாதாரத்துல முன்னேறினார். அவருக்கும் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான். இப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நீங்க மறுமையை நம்புங்க, மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், மறுமையில தண்டனை இருக்கு, மறுமையில சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, மிக துல்லியமான கணக்குகள் இருக்கு என்ற தெளிவை சொன்ன உடனே அவர் ஏற்கனவே இஸ்லாத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு இருந்த ஒரு மனிதராக இருந்தாலும் உடனே செய்யறாரு, நான் என்ன பண்ணணும், இதை ஏத்துக்கிறதா இருந்தா நீ களிமா சொல்லுங்க. நான் அப்ப எல்லா நபிமா தோழர்கள் செய்த மாதிரி அவர் களிமா சொல்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் ஹிஜ்ரத் செய்யறாங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்யும் பொழுது இவரும் இனிமேல் மக்காவில் இருந்தால் நமது ஈமானை பாதுகாக்க முடியாது என்ற சூழ்நிலையினால் ஹிஜ்ரத் செய்கிறார். மக்கா விட்டு மதீனா கிளம்புறார். அபூஜஹலுக்கு இந்த செய்தி வருகிறது, சுஹைப் மதீனாவை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே
அவன் கடுமையான கோபம் வந்து தன்னுடைய தோழர்கள் சகாக்களை அழைத்து சொல்றான், சுகைபை நீங்கள் செய்ய உடனடியாக கைது செய்து கொண்டு வாங்க. அது கைது செய்யும் போது 2 சரத்துக்களை வைங்க. ஒன்று, அவரு இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும், முகம்மதையும் அவர் கொண்டு வந்த அந்த புதிய முறையை விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டால் அவர் இங்கேயே சுதந்திரமாக இருக்கலாம். இல்ல மதினாவுக்கு தான் போவேன் என்றால் இந்த நம்ம ஊருக்கு வந்து எதையெல்லாம் அவர் வந்து உழைத்து பெற்றாரோ, சம்பாத்தியம் செய்து கொண்டாரோ, அதையெல்லாம் விட்டுட்டு போக சொல்லுங்க முடிஞ்சா. அவன் என்ன நினைச்சான், அதை விட்டுட்டு யார் போவா, அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டு யார் போவா என்று அவன் சாதாரணமா நினைத்தான். அதே போல கிழக்கு கடற்கரையில மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்லும் போது கிழக்கு கடற்கரையாக செல்வதுதான் ரொம்ப இலகுவான பயணம். அந்த கடற்கரையில் இவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அபூஜஹில் அனுப்பிய ஆட்கள் எல்லாம் சுற்றி வளைத்து விடுகிறார்கள். சுற்றி வளைத்து சொல்றாங்க, நாங்க நினைச்சா உங்களை தாக்க முடியும், ஆனா உங்களுக்கு 2 வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. ஒன்று, நீங்க இஸ்லாத்தை விடணும், இல்லைன்னா இங்க வந்து சம்பாத்தியம் பண்ண உங்களுடைய பொருளாதாரத்தை விடணும். எது உங்களுக்கு சிறந்த முடிவு பண்ணிக்கிறாங்க. நம்ம சுகைப் இப்னு சினான் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, சிரிச்சு ரொம்ப கேஷுவலா இருக்காரு. என்ன நீங்க சுத்தி நிக்கிறீங்க என்ன தாக்குறதுக்கு, அப்படியா? நான் வந்து வெறும் பொற்கொள்ள கிடையாது, போர் பயிற்சி பெற்றவன். என் கூட என்ன இருக்கு தெரியுதா? அம்பு கூடுகள்ல அம்பு இருக்கு, என் இடுப்புல பாத்தீங்களா வாள் இருக்கு. நான்